அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 435வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 435வது நாளில் பல்வேறு நிகழ்வுகள். இதில் இன்று காலையில் நமது பாலஸ்தீன முஜாஹிதுகள் குழுக்களில் ஹமாஸ் ஒரு பெரிய காம்பவுண்ட் ஆம்புஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆம்புஷை நடத்தியிருக்கிறது. ஒரு பெரிய வளாகத்துக்குள்ளால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை நியர் த கம்யூனிகேஷன் ஜங்ஷன் இன் காசா என்று சொல்லுகிறார்கள். ஜெபாலியாவில் உள்ள ஒரு தொலைத்தொடர்பு வளாகத்தில் தங்கியிருந்திருக்கிறார்கள். அவர்களை காலையில் ரொம்ப கடுமையான ப்ரிப்பரேஷனுக்கு பிறகு இந்த பணியிலேயும் தாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் அழிந்திருக்கிறார்கள். அதை 2 குண்டுகளிலேயே அதை சாதித்து விட்டார்கள். ஹெலிகாப்டர்கள் வந்து பிறக்கி சொல்கின்றன. அதன் பிறகு அங்கே வந்த இன்னொரு D9 புல்டோசரை அவர்கள் கையகப்படுத்தி இருக்கிறார்கள். பிறகு அதை பார்த்தால் அதை பயன்படுத்தும் விதத்தில் இல்லாததால் அதை எரித்து விட்டார்கள். அதே போல் முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் வந்து அல் சூடானி ஏரியா என்று சொல்லக்கூடிய ஏரியாவில் நார்த் வெஸ்ட் ஆஃப் காசா சிட்டியினுடைய தென்கிழக்கு பகுதியில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதில் 16 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது அல் குட்ஸ் தங்களுடைய பங்கில் ஒன்றை செய்திருக்கிறார்கள். அது இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்குமிங்குமாக ரோந்து பணியில் ஈடுபடுவதற்கு வெளியே இறங்கி இருக்கிறார்கள். அவர்களை துரத்தி அளித்திருக்கிறார்கள். அடுத்து அல் அஸ்கா மார்டேஸ் பிரிகேட்ஸ் என்ற ஃபத்தா மூமெண்ட்டுடைய ஒரு பகுதியினர் நேற்று நெட்சாரிமை திடீரென தாக்கி அங்கிருந்த ஆயுதங்களை எடுத்து சென்றுள்ளனர். ஆக மொத்தத்தில் நேற்று இஸ்ரேலுக்கு மிகவும் சோக நிறைந்த ஒரு நாளாக, அதிகமான இழப்புகளை தந்த ஒரு நாளாக ஆக்கியிருக்கிறார்கள் முஜாஹிதுகள், தங்களுடைய இவ்வளவு நாள் கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு. ஆனால் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை பல இடங்களிலும் அதிகப்படுத்தி இருக்கிறது. கான் யூனிஸில் குண்டு போட்டு இருக்கிறார்கள். 30 பேர் அங்கே ஷஹீதாகி இருக்கிறார்கள். பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் தான் இறந்திருக்கிறார்கள். நேற்று நான் சொல்வது போல குழந்தைகளில் 96% நமக்கு நம்மளுடைய இளமையும் முதுமையும் இல்லை, நாம் இந்த வயசிலேயே ஷஹீதாகி விடுவோம் என்ற எண்ணத்தோடு வாழ்கின்றார்கள் என்பது மிக கடினமான இதயத்தை அழுத்துகின்ற ஒரு செய்தியாகும். அதே போல கமால் அத்வான் ஹாஸ்பிட்டலை வைத்துத்தான் இந்த மக்களுக்கு முதலுதவியை செய்ய வேண்டும். ஓடி அந்த மருத்துவமனையை ஓரளவுக்கு சீர் செய்கிறார்கள். அடுத்த நிமிடமே அது குண்டு போட்டு அழித்து விடுகிறார்கள். ஆக இந்த மெடிக்கல் டெரரிசம் என்று நேற்று மேலை நாட்டு பத்திரிகைகளும் ஆய்வாளர்களும் குறிப்பிட்டது போல, இந்த மெடிக்கல் டெரரிசம், அதாவது மருத்துவ தீவிரவாதம் பயங்கரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அது நேற்று பல ஆம்புலன்ஸ்களையும் அளித்திருக்கிறார்கள். அடுத்து அபு உபைதா நேற்று ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். 6 அழைத்து செல்லப்பட்டவர்கள், அதாவது நடைமுறை பழக்கத்தில் பிணை கைதிகள் அல்லது கேப்டிவ்ஸ், கைது செய்யப்பட்டவர்களை மீட்கிறோம் என்ற பெயரில் ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. நாங்கள் அதில் ஒருவரை தவிர 5 பேரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. இஸ்ரேலினுடைய அந்த தாக்குதலை பார்க்கும்போது இந்த ஹாஸ்டேஜஸ் இருக்கக்கூடிய இடங்களை தேடி அழித்து விட வேண்டும். அப்போ இந்த ஹாஸ்டேஜஸ்க்காக போராடுகின்றவர்கள் யாரும் தெருவிலே வந்து தனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டார்கள் என்று நினைப்பதாக தெரிகிறது. ஆக அவர் சில சீக்ரெட் சோர்சஸ் என்று சொல்லக்கூடிய ரகசிய தகவல்களை வைத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார். ஹாஸ்டேஜஸ் எல்லோரையும் கொலை செய்வதுதான் நத்தியான்ஹுவுடைய திட்டம் என்று. அது தொடர்பாக நத்தியான்ஹுவும் ஹெர்சி ஹெல்வி என்ற சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், எல்லா படைகளுக்கும் ஒட்டுமொத்த தளபதியாக இருக்கிற ஹெர்சி ஹெல்வியும் பேசிக்கொண்டதை எடுத்து ஆதாரமாக காட்டியிருக்கிறார். ஆக நேற்று ஒருவர் இறந்தாரா அல்லது 5 பேர் இறந்து ஒருவர் காப்பாற்றப்பட்டாரா அல்லது ஒருவர் இறந்து 5 பேர் காப்பாற்றப்பட்டாரா என்பது சரியாக தெரியவில்லை. ஆக 45 அது 44 குறைந்திருக்கும். அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இல்லது 40 குறைந்திருக்கும். சரியான தகவல் நமக்கு நாளை தெரியும். ஆக நத்தியான்ஹு இந்த ஹாஸ்டேஜஸை மீட்பதை ஒரு இலக்காக கொள்ளவில்லை, மாறாக அவர்களை அழிப்பதே ஒரு இலக்காக கொண்டிருக்கிறான் என்பது நேற்று அவர்கள் மேற்கொண்ட
ஒரு டெலிபரேட் அட்டாக் என்று அபு உபைதா அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது வேண்டுமென்றே அந்த தாக்குதலை நடத்தினார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அந்த ஹாஸ்டேஜஸ் இறந்து போவார்கள் என்று, இருந்தாலும் அவர்கள் அந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு காப்பாற்றி விட்டோம். அது ஒன் கில்டு அவருடைய அறிக்கையில் வருது. அப்போது 5 பேரை 6 பேரில் 5 பேரை காப்பாற்றி விட்டார்கள் என்று அர்த்தம். அப்போ 44 பேர் இருக்கிறார்கள். அடுத்தது ஹாஸ்டேஜஸுடைய ஒரு தாயார் இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு நத்தியானுவுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை நிம்மதியாக தூங்க விட மாட்டேன். என்னுடைய பையன் ஒரு பையில் வருவான் என்று சொன்னால், பை என்று சொன்னால் பேக், பாடி பேக் என்று சொல்வார்கள் அமெரிக்காவில். அதை தான் இப்போ காசா பகுதியிலும் பயன்படுத்துகிறார்கள். அதிகமாக பிணங்கள் விழுந்து விட்டால் அதை இந்த பாடி பேக்ஸில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஆப்கானிஸ்தானில் இருந்து கொத்து கொத்தாக கடைசியில் பிணங்கள் விழுகின்ற போது அவற்றிற்கு ஒபாமா வைத்த பெயர் பாடி பேக்ஸ் என்று. அதே போல் பாடி பேக் ஒன்றில் தான் என்னுடைய மகன் வருவான் என்றால் உன்னை தூங்க விட மாட்டேன் என்று சொல்லுரைத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான பேர் நேற்று நத்தியானுடைய வீட்டை சுற்றி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு ஒரு மிக அதிர்ச்சியான ஒரு தகவல் என்னவென்று சொன்னால், இந்த பாலஸ்தீன அத்தாரிட்டி, அதாவது முனாஃபிகள் கூட்டத்தில் ஒரு பகுதி என்று சொல்வோம், அவர்கள் நேற்று அல் குட்ஸை சார்ந்த ஒரு கமாண்டரை பிடித்து கொலை செய்திருக்கிறார்கள். இதை அல் குட்ஸ் பிரிகேட்ஸும் ஹமாஸும் பயங்கரமாக கண்டித்திருக்கிறார்கள். இதே மாதிரி செய்தால் நாம் இப்பொழுது ஒருங்கிணைந்து வரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்வதே நமக்குள்ளாலே பிரிவினை உண்டாக்கும். இது 2வது முறையாக நீங்கள் ஒருவரை கொலை செய்கிறீர்கள். நாங்கள் சகோதர சண்டையை ஒத்தி வைத்திருக்கிறோம், ஆனால் போட்டுத்தான் தீர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதற்கும் தயாராக இருக்கிறோம். இப்பொழுதே நிச்சயமாக அதற்கு நேரமில்லை என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இந்த முனாஃபிக்குகள் என்ன செய்கிறான்னா, பிடிச்சவனா கைது செய்யலாம், விசாரிக்கலாம், அல்லது அல் குட்ஸிடமே ஒப்படைக்கலாம், அல்லது சிறையில் வைக்கலாம். அதையெல்லாம் விடாமல் கொலை செய்வதன் மூலம் ஒரு பிளவை ஏற்படுத்தியாக வேண்டும். போராளிகள் குழுக்கிடையே ஒருவர் துப்பாக்கியால் சுட்டாகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி ஆக வேண்டும் என்று வருகிறது. நமக்கு இந்த தகவலை பார்த்த பலரும் நமக்கு சொன்னதெல்லாம் இவர்கள் ஒரு சண்டையை உருவாக்கி விடுவார்கள் என்று. ஆனால் எகிப்து மிகவும் கஷ்டப்பட்டு இவர்களிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி வந்தது. ஒவ்வொன்றிலும் ஹமாஸ் இந்த பிஏயையும் அழைத்து நாம் எல்லோரும் சேர்ந்து காசாவை நிர்வகிப்போம் என்று இடையிலே ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க. ஏன்னா இப்பொழுது காசாவை ஹமாஸ் மட்டும் கையில் எடுத்துக்கிட முடியாது, நிறைய போராளிகள் குழுக்கள் உதவி செய்கிறார்கள். ஆகவே எல்லாருமாக நாம் சேர்ந்து, அதுதான் ஒரு அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள், த கம்யூனிட்டி விச் சேவ்ஸ் தி காசா ப்ராவின்ஸ், அதாவது த கம்யூனிட்டி ஆஃப் சேவர்ஸ் என்று பெயர் வைத்திருந்தார்கள். அதில் இந்த முனாஃபிக்குகள் பாலஸ்தீன் அத்தாரிட்டி, அதாவது முகமது ஃபத்தா அப்பாஸ் இருக்கார், அவருடைய கூட்டம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதே துரோகத்தை செய்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட முனாஃபிகளுக்கு இடையில உட்கார்ந்துட்டு தான் அவங்க வெஸ்ட் பேங்கில் சண்டை போட வேண்டியிருக்கு. இது வெஸ்ட் பேங்க் பகுதியில் நடந்தது, ஜெனினில் நடந்தது. அப்போ அங்கே வரக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தையும் தாக்கணும், அதே நேரத்தில் இந்த முனாஃபிகளை எதிர்கொள்ள வேண்டும். இந்த முனாஃபிகளும் இஸ்ரேலை விட கோரமான வேலைகளை செய்கிறார்கள் என்பது மிக சங்கடமான ஒரு விஷயம். ஆனால் அவர்கள் அதையும் எதிர்கொண்டு வருகிறார்கள். லெபனானுக்கு வருவோம் என்று சொன்னால் சீஸ்ஃபயரை தொடர்ந்து இஸ்ரேல் அந்த போர் நிறுத்தத்தை மீறி வருகிறது. இப்பொழுது லெபனான் இராணுவமே அதை நன்றாக எதிர்கொள்கிறது. அவர்கள் கியாம் என்ற பகுதியிலிருந்து வெளியே போனவுடன் நாங்களும் வெளியே வந்து விட்டோம் என்று ஹிஸ்புல்லா அறிக்கை விட்டு இருக்கிறது. லெபனானுடைய இராணுவத்தால் முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக களத்தில் இறங்குவோம். லெபனானுடைய இராணுவம் அப்போது குறுக்கே நிற்காது என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இப்பொழுது கியாம் பகுதியை மீட்டுக் கொடுத்தது ஹிஸ்புல்லா தானே தவிர லெபனானுடைய இராணுவம் அல்ல. நாங்கள் கியாம் பகுதியை மீட்டு கொடுத்த பிறகு அந்த பகுதிக்கு லெபனானுடைய இராணுவம் வந்தது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அடுத்தால பயங்கரமான முனாஃபிக்குத்தனமான செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே பாலஸ்தீன நிகழ்வுகளால் சிரியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லோரையும் மிக அதிகமாக கலக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது, குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தை. இதில் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் ஹட்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய தற்போதைய இராணுவ தளபதி, இராணுவ அமைச்சர் என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த விண்டர் முடிகிற வரைக்கும் கோலான் ஹைட்ஸில் நீங்கள் அந்த மெரோன் மவுண்டில் மட்டும் இருங்க, அதை விட்டு போக வேண்டாம் என்று. ஆனால் நேற்று உள்ளே இறங்கி சில பகுதிகளை பிடித்திருக்கிறார்கள். டமாஸ்கஸையும் நெருங்கி வந்திருக்கிறார்கள். டமாஸ்கஸில் இப்போ தாக்குதல் எப்படி நடக்குன்னா, நேரடியாக இல்லாமல் ஆய்வாளர்களையும் விஞ்ஞானிகளையும் தேடி 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 அளிக்கிறார்கள். நேற்று 2 இந்த
அணு ஆயுதத்தோடு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் ஈடுபடுபவரை அளித்திருக்கிறார்கள். அவங்கெல்லாம் ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஆள் கிடையாது, அதனால் அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க. அவர்களை கூட இப்பொழுது ஆட்சியை கைப்பற்றவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. அடுத்தது யுஏஇ என்ன செய்யுதுன்னு சொன்னால், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இஸ்ரேலுக்கு பணம் கொடுத்து ஹவுத்தீஸ் அழிச்சிருன்னு சொல்லலாம். எப்படி இருக்கு? ஏன்னா ஹூத்தீஸுடைய தாக்கம் எங்களுடைய நாட்டில் அதிகமாக இருக்கிறது. அது ஒரு இஸ்லாமிய புரட்சிக்கு வித்திட்டு விடக்கூடாது. ஆகவே நாங்கள் தருகிற பணத்தை வைத்து நீங்கள் ஹூத்தீஸுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை உருவாக்குங்கள் என்று அதை ஹூத்தீஸை முறையாக கனவத்தில் எடுத்துக்கொண்டு, யாரும் எங்களுக்கு எதிராக நீங்கள் வருவதென்றால் நாங்கள் யாரை அழிப்பதையும் பற்றி கவலைப்பட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்றும் ஹைஃபாவில் ஒரு தாக்குதலை ஹூத்தீஸ் நடத்தியிருக்கிறார்கள். அடுத்தது வேர்ல்டு முழுவதும், உலகம் முழுவதும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பயங்கரமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இவை பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நடக்கின்றன. நேற்று பாரிஸில் நடந்திருக்கு, ஓஸ்லோவில் நடந்திருக்கு, ஜெனீவாவில் நடந்திருக்கு சுவிட்சர்லாண்டில், அதே மாதிரி மான்செஸ்டர் இன் யூகே, லண்டனில் 2 இடத்துல நடந்திருக்கு, அதே மாதிரி ஸ்டாக்ஹோமில் நடந்திருக்கு, டச்சில் நடந்திருக்கு, மிலன் இட்டலியில் நடந்திருக்கு. இன்றைக்கி அதிகமாக இஸ்ரேலுக்கு உதவி செய்கிற இட்டலி, அதே போல் பெர்லின் சொன்னால் ஜெர்மனியினுடைய தலைநகர், அதிலும் ஆர்ப்பாட்டங்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி உடனேயே காசாவில் உள்ள இனப்படுகொலைகளை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற அல்லது பாலஸ்தீன மக்களை ஆதரிக்கின்ற ஒரு பெரும் இது நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் அதே போல் டேனிஷ் தலைநகர் கோப்பன்ஹேகனில் நடந்திருக்கு, அர்ஹாம் என்ற இடத்திலும் நடந்திருக்கிறது. இதில் ஒரு நிறைய ஷஹீதுகள் 45,000 தாண்டி போய்கொண்டு இருக்கிறது. காயம்பட்டவரோ 1,06,000 தாண்டி போய்கொண்டு இருக்கிறது காசாவில். ஆனால் வேறொன்று நடந்து கொண்டு இருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த போராட்டத்தின் ஒவ்வொரு முடிவிலும் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இன்னொன்று இஸ்லாத்துக்கு மிகவும் நெருக்கமாக அந்த மக்கள் வருகிறார்கள். இப்படி ஒரே அடியாக கோடிக்கணக்கான மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு சேர்க்கின்ற ஒரு பணியை எத்தனை பில்லியன் டாலர் செலவழித்தாலும் நடக்காது, ஆனால் நடக்கிறது என்று பல இஸ்லாமிய ஆர்வலர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள். ஆக இஸ்ரேல் இப்பொழுது, நான் டமாஸ்கஸில் எனக்கு ஒரு வேலை இருக்குது, அது முடிக்கிற வரைக்கும் என்னுடைய தாக்குதலை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறது. அதே இஸ்ரேலுடைய ஸ்பை எலிக் கோஹன் என்பவர் 1965 ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டாராம். அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட பகுதியிலிருந்து அவர் உடலை தோண்டி எடுக்க வேண்டும். அதை நாங்கள் கண்டுபிடிப்பவர் வரைக்கும் எங்களுடைய சர்ச் ஆப்ரேஷன் சிரியாவில் நடக்கும், எங்களுடைய தாக்குதலும் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இது அதாவது இவ்வளவு நாளும் நாட்டின் எந்த பகுதியும் பிடிக்க முடியாமல், காசாவில் ஒரு 4 முனிசிபாலிட்டி கைப்பற்ற முடியாமல் இருந்த இஸ்ரேல், டமாஸ்கஸை இப்பொழுது உள்ள இந்த ஹெஸ்டியஸ் கைப்பற்றியவுடன், ஹயாத் தஹரீர் ஷாம் கைப்பற்றிய 3 நாட்களில் அது டமாஸ்கஸை தன்னுடைய விளையாட்டு பொருளாக, கேளிக்கை பொருளாக பயன்படுத்துகிறது. 90% என்று நேற்று வரைக்கும் எழுதியவர்கள் 100% அதனுடைய கட்டுமானங்களை அழித்து விட்டார்கள் என்று. இதை எத்தனை கோடி டாலர் இருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் எடுத்தாலும் மீண்டும் கட்டி எழுப்ப முடியாது என்று சொல்கிறார்கள். இவர்கள் ஜெருசலத்துக்கு போய் அல்குத்ஸை மீட்பது 2வது கதை. தன் வீட்டு வாசப்படியில் எல்லா கட்டுமானங்களையும் அழித்துவிட்டு முக்கியமான ஆராய்ச்சியாளர்களை தேடி கொலை செய்கின்ற இவர்களை தடுப்பதற்கு ஏதாவது செய்வார்களா? அதற்குள்ள வக்கி இவர்களுக்கு இருக்கிறதா என்பதை இணைந்திருங்கள், பார்த்து சொல்லுவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.